ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம்னா சொல்ல முடியாது, நார்மலாக ஒரு சைக்கிள் ரேஸ் கேம் பண்ணிட்டுருக்கோம். கிராஃபிக்ஸ் வைஸ் நல்லா இருக்குது. அதான் சரி பார்த்தேன், ஓகே ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இப்போதைக்கு நம்ம 45 ஸ்டேஜில் இருக்கோம். இதுலேருந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். அதோட நிப்பாட்டிக்கலாம். ஓகே, இதுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, ஒழுங்காக போயிடலாமா? நான் ஹேங் வேறு ஆகுது அப்பப்போ. இந்த ரோப்ளாக்ஸ்னாலே ஹை ரெசல்யூஷன் இருக்குது, ஆனால் பொம்மை மாதிரி இருக்குது இதை பார்த்தா கேம். அதனாலே எனக்கு இந்த கேமே பிடிக்கல. ஓகே இப்போதைக்கு 23 மினிட்ஸில் 45% முடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் போக அப்படியே முடிஞ்சிடும். என்னடா இது. ஓகே 45ல் வச்சு கரெக்டாக நிப்பாட்டியிருக்கேன். அதான் எப்படின்னு தெரில. நான் இது எப்போயோ ஆடினது, அதுக்கப்புறம் இப்போ தான் ரெக்கார்டிங் பண்ணுறேன். ஏதோ ஒன்று. ஓகே வாங்க. ஓகே, அண்டு இது எனக்கு தெரிஞ்சு 2 பாட்டாக தான் போகும். ஏன்னா இதில் நிறைய ஸ்டேஜஸ் ரொம்பவே இது கஷ்டமாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே இந்த ஸ்டேஜ் முடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே அண்ட் நடுவில் இந்த ஆடு வேறு காமிக்குது. லாஸ்ட் டைம்னா வெறுத்துட்டேன் நான். அப்படியே கரெக்டாக இந்த ஸ்டேஜ் முடிக்க போகும்போது குதிப்பேன், கரெக்டாக இந்த ஆடு வரும். அந்த ஆடு நம்மளை எதுவும் பார்க்க விடாத மாதிரி ஆக்கிரும். ஓகே, இப்போ இது என்னது, ஏதோ ஒரு இது மேஜ் மாதிரி ஈஸியாக எடுத்துறது. ஓகே, இதுவும் ஈஸி தான். இது தானே, அப்படியே டக்குன்னு போய்க்கும். ஓகே, இதெல்லாம் குதிக்கிறதுனா ரொம்ப ஈஸி தான், நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த பாருங்க, இதுவும் ரொம்ப ஈஸி. அப்படியே வேகமாக ஓட்டிகிட்டு போய் இது ரேம்ப் இல்லையா, ரேம்ப்புன்னு நினச்சிட்டு நான் ஏற போயிட்டேன் கைஸ். ஓகே கமான், அப்படியே முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஓகே இப்போதைக்கு நம்ம 50% ப்ராக்ரஸ் முடிச்சிட்டோம். இன்னும் 50% முடித்தா நம்ம 100 போயிட்டு, இதோட வேறு ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் ரோப்ளாக்ஸில் பார்க்கணும்னா நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. டெய்லியும் கொஞ்சம் வியூஸ் வந்ததுக்கப்புறம் நானும் டக்குன்னு வீடியோ போட்டே இருப்பேன். எப்போ ஒரு லவுக்கு நல்லா வியூஸ் வருதோ அப்போ டெய்லியும் வீடியோ போடுவேன்னு தெரியாது, பட் 2 days ஒன்ஸ் அப்படி போடுவேன். ஓகே கைஸ், வாங்க. யாரா இருந்தாக்கா இவருங்க கைஸ். ஓ மை காட், ஏலியன் இவருங்க, கையே இல்லாமல் ஓட்டிட்டு போகுது. ஓ மை காட், எப்படா? ஓகே, இந்த லேசரை படாமல் போகணுமா? டக்குன்னு கிராஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணு, அவ்வளோதான். இப்போ அடுத்தது இந்த லேசரில் போகணும், வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம். அவ்வளோதான், ஓடு. என்னடா அப்பப்போ ஹேங் ஆகிட்டே. நான் இதை தொடவே இல்லை. கிராவிட்டி காயில் இது ஃப்ரீயாக தான் தந்தால் நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு ஸ்கிப் ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் நம்ம அதை யூஸே பண்ண போகாமல் இந்த கேமை நேர்மையாக முடிக்கும். ஓகே இது ஈஸி தான். டக்குன்னு இந்த லேசரில் படாமல் போகணும், அவ்வளோதானே. நடுவில் ஒரு லேசர் இருக்குது, 6 மாதிரி ஓடிட்டுருக்கு. ஓகே, இங்கே பாருங்க, ரொம்ப ஹேங் ஆகிடுது. ஹை ரெசல்யூஷனில் கூட வைக்கல, கம்மி தான் வச்சுருக்கேன். இப்போ அப்படியும் ஹேங் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இந்த பால் தாண்டது எனக்கு என்னமோ கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். வேகமாக போகுது இந்த பால். அடித்தாண்டா. இந்த டைம் கன்ஃபார்ம் அடிக்காமல் போயிடுவேன். ஐயே, இது தாண்டா வேகமாக போனால் சைடில் போகுது கைஸ். சைக்கிளை ரிப்பேர் பண்ணும் போல இருக்குது. ஐயோ, அடிச்சிட்டேன். ஓகே, இந்த டைம் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் போயிட வேண்டியதுதான். பாருங்க, வந்துடுச்சு. கை எல்லாமே ஓட்டிட்டு போகுது. எப்பட்றா, இன்னும் ஒரே அட்டம்ப்டில் தாண்டிடுச்சு. ஓட்டு. ஐயோ, கீழே விழுகுறாங்க கைஸ். இங்கே பாருங்க, அந்த சைடு போக சொன்னால் கீழே போய் விழுகுறான். ஓகே,
இன்ஃப்ளை அதுனா காசு கொடுப்பீங்க, ரோபக்ஸ் கேட்பீங்க. என்கிட்ட ரோபக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதனால் நான் நேர்மையாகவே ஆடிக்கிறேன். ஓகே, போ 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 விடாத. ஓகே அண்ட் கைஸ், இப்போ யாருமே நிறைய வியூஸே தர மாட்டீங்க. ப்ளீஸ் வியூஸ் கொடுங்க. ஏதோ பொறுமையாக ஏறுது. அண்ட் யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, போச்சுரா விழுந்துட்டேன். ஓடு ஓடு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரே ஸ்ட்ரெச்சாக அழுத்தர வேண்டியதான். கரெக்டாக அது அந்த சைடு போகும்போது நம்ம இது பண்ணணும். அட பாவி உங்களாடே கடுப்பாக வருது. பேசாமல் ஸ்கிப்பு யூஸ் பண்ணிடலாமா? இல்லை வேணாம், ஈஸி தான். இதுக்குன்னா எதுக்கு ஸ்கிப்பை யூஸ் பண்ணிட்டு? அவ்வளோதான். ஓ, குதிக்கணும்டா. நான் குதிக்கவே இல்லை, குதிக்காமல் அப்படியே போயிட்டுருக்கேன். ஓகே, இதெல்லாம் ஈஸி தான். அப்படியே ஒரு இது இந்த சைடு போயிட்டு இந்த சைடு போகணும். அப்படியே நேராக போ போ போ. அவ்வளோதான். இப்போ லைட்டாக சைடு திரும்பி போகணும். அப்புறம் அப்படியே இன்னொரு சைடு திரும்பி போகணும். ஓகே ஓகே ஓகே, கமான் கமான். அவ்வளோதான் 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 அவ்வளோதான். இன்னும் கொஞ்சோண்டு தான். அங்கே போயிட்டு அந்த நேராக குதிச்சா முடிஞ்சு. அவ்வளோதான். ஓகே ஓகே, அவ்வளோதான், வந்தாச்சு. ஓகே, அவ்வளோதான். இதெல்லாம் சப்ப மேட்டர் நமக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ட் இந்நேரத்துக்கு விழுந்திருப்பேன்டா அப்படியே. ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான் 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 அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் மட்டும் தான் செக் பாயிண்ட்டு. கமான், அவ்வளோதான். எஸ், எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஓகே, கமான், இல்லை போ 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 போ. அவ்வளோதான் அவ்வளோதான். இந்த அப்படியே ஒரு ஜம்ப். என்னடா இது? இந்த மாதிரி நான் செக் பாயிண்ட் எண்டிங்கில் இருக்கும்போது காமிக்காமல் இருந்தால் சரி. ஓகே, வந்தாச்சு வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். இது எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான். அவ்வளோதான் அவ்வளோதான். இல்லை, ஈஸின்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம டேரெக்டாக போய் விழுவுறேனே. அப்படியே ஒரு குதி. இங்கேருந்து அப்படியே ஒரு குதி. அப்படியே இப்படி போய் நேராக ஒரு குதி. அப்படியே போய் அவ்வளோதான். என்னடா இது ஒன்று அப்பப்போ இது காமிக்குது, கடுப்பாக வருது இதை பார்த்தா. அப்படியே டே நடுவில் இந்த மாதிரி காமிச்சா எப்படி கேம் விளாட்றது? ப்ளீஸ் ரோப்ளாக்ஸ் இதை சரி பண்ணி வைங்க. லெவல் அப்டு. ஓகே, கமாடு குதி குதிச்சு குதிச்சிரு. அவ்வளோதான். எப்பா குதிச்சதுக்கப்புறம் காமிச்சியடா. இதை நான் ஏன்டா ஓப்பன் பண்ணும்? போடா டே இந்த சைடு. ஓகே, அவ்வளோதான். குதிச்சிரு. அவ்வளோதான் அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, இது ஈஸி தான். ஐயோ, ஈஸி இல்லை, லேசரு. அப்படியே குதிச்சு அவ்வளோதான். இப்போ நேராக அப்படியே ஒரு அடிச்சு அப்பாடி கரெக்டாக போய் குதிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் போகலாம். வாங்க. என்ன ஈஸி கைஸ். அப்படியே இப்படி கையில் வச்சு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்லேயே விளாட்லாம். ஓகே 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 ஓகே. என்னடா இது மேஸா? போடு, லேசர் மேஸ். ஓகே ஓகே கைஸ், அவ்வளோதான், முடிஞ்சு இதோட. என்னடா இன்னும் போய்கிட்டே இருக்கு. அவ்வளோதான், அவ்வளோதான். வழி தெரிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே நேராக போய் குதிக்கணும். இந்த சைட்லேயே குதிப்போம். 1 ஆமாம், குதிக்க மறந்துட்டேன் கைஸ். ஓகே, மறுபடியும் 1
2 3. ஐயோ என்னடா அது, ஒத்த வீட்டில் வலிக்கி விழுந்துட்டோம். இந்த டைம் கன்ஃபார்ம் 1 2. 1 சைடில் போய் விழுவுறேன், இல்லை வலிக்கி விழுவுறேன், இல்லை குதிக்கவே இல்லை. இந்த டைம் கன்ஃபார்ம் அடிச்சே ஆகுவேன். ஓகே 1 2. ஓகே இப்போ பொறுமையாகவே போவோம். நான் அப்படியே 3, அப்படியே 4. அவ்வளோதான் எண்டிங் கைஸ். 5. இன்னும் நடுவில் லேசரா. ஓகே இதெல்லாம் ஈஸி தான். இப்படி ஒரு குதி, அப்படியே ஒரு குதி, நேராக அப்படியே போ. இதெல்லாம் ஈஸி கைஸ். அப்படியே ஏறி 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 அப்படியே வந்துச்சு. மறுபடியும் இது இமேஜ் மாதிரி வருது. ஓகே என்னடா இது என்னமோ வருது. அப்பப்போ வாட்ஸ்அப்பில் வேறு மெசேஜ் வருது. அதுவும் கரெக்டாக நம்ம ரெக்கார்டிங் பண்ணுவோம், அப்போ தான் மெசேஜ்னா வரும் பாருங்க. அவன் பாருங்களேன் கொடியில் தொங்க விட்ட மாதிரி இருக்கான். ஐய இதுக்கு அந்த கஷ்டம்தான் கைஸ். இப்படி ஒரு சைடில் ஒரு குதி, இந்த சைடில் ஒரு குதி, இந்த சைடில் ஒரு குதி, இந்த சைடில் ஒரு குதி. ஐயோ பத்திரா ஷீட். ஓகே ஓகே கைஸ் என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க கொடியில் தொங்க போட்டவனை காணும். அவனே போயிட்டான் போல இருக்குது கொஞ்ச நேரத்தில். ஓகே இதெல்லாம் ஈஸி தான். கமான் அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து குதிக்கும் போது காமிக்காதீங்கன்றான். என்னடா இது வெறியாக வருது. ஓகே அவ்வளோதான். எஸ் முடிஞ்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். இதே 3 ஸ்டேஜ் தாண்டதுக்கு அப்புறம் இப்படி போகிறேன்டா. ஓகே பேசாமல் இந்த சைடாகவே குதிச்சுட்டு போயிடலாமே. அவ்வளோதான். அப்படியே ஈஸியாக முடிச்சிட்டேன். அவ்வளோதான் 4 ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே கமான் அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ், அவ்வளோதான் கைஸ். எஸ் முடிச்சிட்டோம். இதுதானே ஈஸி. இந்த லேசர் படாமல் போகிறது தானே. ஓகே வந்தாச்சு. அப்படியே இன்னும் என் ஃபோன் ரொம்ப மோசமாக ஹேங் ஆகுது. ஏதோ ஒன்று. இதெல்லாம் ஈஸி. அப்படியே குதிக்க மறந்துடுறேன் கைஸ். இந்த நடுவில் எவ்வளோ பெரிய கேப் கொண்டு வந்திருக்கான் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோதான். இதெல்லாம் ஈஸின்னு சொல்ல முடியாது, பொறுமையாக போகணும். ஓகே போச்சுறேன். ஓகே கமான் முடிச்சிடலாம். ஈஸி தான். ஆனால் இந்த வீடியோக்குள்ளே முடிச்சிடலாமான்னு இல்லை. இதோட எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ முடிச்சிடலாம். இன்னும் இந்த செக் பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிட்டோம்னா 70%, மீதி 30% நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே இந்தாச்சு. அடுத்தது இந்த சைடு. இப்போதைக்கு ஒரு 35% ஆஃப் தி கேம் முடிச்சாச்சு. 45லேருந்து 35, அதாவது 70 கிட்ட வந்துடுவோம். இப்போ அடுத்த கேமில் நம்ம இன்னும் கொஞ்சம் போவோம். அவ்வளோதான். ஓகே இது ஈஸி தான். அடப்போம் கடங்கு நடுவில் வருது பாருங்க, வெறியாக வருது. ஓகே ஃப்ரீ ஸ்பீட் என்ன வருது பார்ப்போம். ஓகே கிராவிட்டி கைக்கு சூப்பர். ஏன் இதே தரீங்களேடா, வேறு ஏதாவது தான் தாங்கலண்டா. சரி அப்படியே இப்படி. ஓகே கைஸ் எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் கைஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணு, பெல் ஐக்கான் போடுங்க, அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் கொடுங்க கைஸ்.
இதே மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கிறேன். பாய்.